புலம்பெயர் தேசங்களில் வாழ்கின்ற மக்களின் காணிகளை கையகப்படுத்துவதற்காக முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு நடவடிக்கை தான் இந்த அறியா தெரியா ஒரு வர்த்தகமானி அறிவித்தல். அதாவது தமிழ் மொழி அற்று ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் வெளியிடப்பட்ட கடந்த 28 மார்ச் 2025 அன்று வெளியிடப்பட்ட 24-30 இலக்கம் கொண்ட இந்த வர்த்தகமானியில ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளியிடப்பட்டிருக்குது. இந்த வர்த்தகமானியில முக்கியமாக குறிப்பிட்டிருக்க விடயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, உரிய ஆவணங்களை சமர்ப்பிச்சு இந்த காணிகளை உறுதிப்படுத்தப்படும் பட்சத்தில் இந்த காணிகள் மக்கள்கிட்ட வழங்கப்படும். அவ்வாறு இல்லாத பட்சம் அனைத்து காணிகளும் அரசு உடைமை ஆக்கப்படும். அப்ப நீங்க இங்கேயே விளங்கி கொள்ளணும், இது புலம்பெயர் தேசங்கள்ல வாழ்ற முக்கியமாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் செறிந்து வாழ்கின்ற இடங்கள்ல அரசாங்கம் கை வச்சிருக்குது. அதாவது அந்த காலத்து சட்டம் 1950ஆம் ஆண்டில் 9ஆம் இலக்கம் கொண்ட நிலம் கையப்படுத்தும் சட்டத்தின் கீழான இந்த வர்த்தகமானி வெளியிடப்பட்டிருக்குது இலங்கை அரசால். பிரதான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிந்த முள்ளிவாய்க்கால். பொதுவாக இந்த நிலப்பரப்புகளை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த முல்லைத்தீவு, கிளிநொச்சி, ஜாழ்ப்பாணம், மன்னார் போன்ற பிரதேசங்கள் தமிழர் தாயகங்கள். இந்த தமிழர் தாயகங்களுக்குள்ள கிட்டத்தட்ட 5900 ஏக்கர் காணி கிட்டத்தட்ட 5900 கூட இந்த காணி இலங்கை அரசு கையப்படுத்த முயற்சிக்குது. இதுல உண்மையான நோக்கம் என்னன்னு சொன்னா, வெளிநாடுகள்ல போய் தஞ்சம் புகுந்த தமிழர்கள் இலங்கைக்கு வர முடியாத சூழல் இருக்கையில் அவர்கள காணிகள் இங்க அதிக அளவிலாக இருக்குது. இந்த தரவுகள் இலங்கை அரசாங்கம் எங்கிருந்து எடுத்திருக்கும்? இலங்கை அரசாங்கத்தில் எடுக்க முடியாத தரவுகளா? அப்ப இந்த தரவுகளை திரட்டி இப்படியான ஒரு சூழல்ல இந்த காணிகளை கையப்படுத்துறதுக்காக பாருங்க, கொடுக்கப்பட்ட காலப்பகுதிகள் 3 மாதம் 90 நாள். அப்போ உதாரணத்துக்கு கிளிநொச்சியில காணி வச்சிருக்க ஒருத்தர் லண்டன்ல இருக்காருன்னு சொன்னா, இன்றைக்கு இந்த அரசாங்கம் அறிவிச்சது பாருங்க, தமிழ்ல வர்த்தகமானில சிங்களத்திலையும் ஆங்கிலத்திலையும். இது செய்திகளுக்கு போய் மொழிபெயர்த்து அது பரவலாக பேசப்பட்டு அதுக்கு பிறகு அது லண்டன்ல இருக்கிறவரை காலில் கேட்டு அவர் அங்கிருந்து அதுக்கு பிறகு அதோடமான நடவடிக்கைகளை மூவ் பண்ணல. காணிகள் உரிமம் ஒப்பம் தொடர்பாக போயிட்டு நில அளவை திணைக்களங்களை கதைச்சு, பதிவு திணைக்களங்களை கதைச்சு அதை பெற்றுக்கொள்றதுக்கு உரிய காலவாசம் போதாது. அப்ப இப்படியான ஒரு நிலைமையை தங்கட பக்கம் சார்பாக வச்சுக்கொண்டு அரசு செய்கிற ஒரு முன்னகர்த்துற நடவடிக்கை, அதாவது காணிகளை தமிழ் மக்கள்கிட்ட பறிமுதல் செய்வதற்கான ஒரு சட்ட முறையிலான ஒரு காய் நகர்த்தல் தான் இந்த வர்த்தகமானி அறிவித்தல். அதாவது வடக்கு கிழக்குல தமிழர்கள் செறிந்து வாழ்கின்ற பிரதேசங்கள்ல இலங்கை அரசு அனுரகுமார திசாநாயக ஆட்சியின் கீழான இலங்கை அரசு இந்த காணிகளை கையப்படுத்துறதுக்கு எடுக்கிற முயற்சி தான் இந்த வர்த்தகமானி அறிவித்தல். ஸோ இந்த வர்த்தகமானி அறிவித்தலோடாக இலங்கை அரசு என்ன சொல்ல வருது? இலங்கை அரசு முன்வைக்கிற இந்த கருத்துக்கு தமிழ் மக்களாகிய நாங்கள் எவ்வாறான வழிகளை பின்பற்றலாம்? தமிழ் அரசியல்வாதிகளை நம்பி நாங்கள் போனால் இதில் வேலை நடக்குமா, அல்லது இந்த வேலை அப்படியே கைவிடப்படுமா, அல்லது கொடுக்கப்பட்ட காலவாசத்துக்குள்ள எங்களை காணி திரும்ப கிடைக்குமா? அப்படி கிடைக்காத பட்சத்தில் அதுக்கான வழிமுறைகள் என்ன? இது தொடர்பாகத்தான் இன்றைய காணொலியில் நாங்கள் முழுமையாக பார்க்க இருக்கிறோம். ஸோ வீடியோ போயிட்டு முழுமையாக பாருங்க. சில விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படலாம். இந்த விஷயங்களை விட உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதுன்னு சொன்னால் குறிப்பிட்ட இந்த 3 மாத காலப்பகுதிக்குள்ள அந்த விஷயங்களை கொண்டு தயவு செய்து இலங்கையில் உள்ள உங்களோட காணிகள் பூமிகளை காப்பாற்றிக் கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த வீடியோ பார்த்து முடிய இந்த ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பிரியோசனமாக நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் உங்களை போன்ற புலம்பெயர் தேசங்களில் இருக்கிற மக்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ போயிட்டு நீங்கள் பார்க்கும்போது இது வரைக்கும் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் இதே மாதிரி இது தொடர்பான வீடியோக்களை ஃபியூச்சரில் நான் போடும்போது உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த 28 மார்ச் 2025 இலங்கை அரசாங்கம் ஒரு வர்த்தகமானியை வெளிவிடுது. இந்த வர்த்தகமானியில் குறிப்பிடப்பட்டிருக்க விஷயம் என்னன்னு சொன்னா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு பக்கம் போக்கில் 22 பக்கம் 18 பக்கம்னு சொல்லி ஒவ்வொரு வடக்கு கிழக்கில் அவங்க குறி வச்ச ஒவ்வொரு மாகாணம், ஒவ்வொரு மாவட்டம், கிராம சேவை பிரிவு, ஒவ்வொரு பிரதேசம் என்று சொல்லி சகல விஷயங்களும் புள்ளி போட்டு அடிச்சு மாதிரி வச்சு விட்டுருக்காங்க. இந்த தரவுகள் மினக்கட்டு சேரிச்சுக்காங்க. நான் இதுக்கு தான் படிச்சோன்னா எங்கட தமிழ் மக்கள் அது நீங்கள் கேட்க மாட்டீங்க. அந்த வீடியோ போடும்போது ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போகிறது. போன வருஷம் ஒரு வீடியோ போட்டு சொன்னான், எதிர்வரும் 2025 ஏப்ரல் மாதம்
தமிழ் மக்கள்ற வடக்கு கிழக்கு இருக்க தமிழ் மக்கள்ற காணிகள் எல்லாம் பறிவு போகுதுடாப்பா, தயவு செய்து உடனடியாக நாட்டுக்கு போய் பதியிறல்வில் பாருங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்னொரு வீடியோலையும் சொன்னால் காணி நிலவைகள் தொடர்பான அதிகாரிகள கண்டக்ட் நம்பர்கள் லிங்குகள் எல்லாம் செய்தியில் கொடுத்துருக்கேன். அதுகளை போயிட்டு எடுத்து தயவு செய்து வெளிநாடு இருக்கவங்க உங்களோட காணியில காப்பாற்றி கொள்ளுங்கன்னு சொல்லி நீங்கள் சொன்னால் கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. ஸோ அந்த வீடியோ கூட யூடியூப்ல நிரோஷன் இருக்குது. இதே யூடியூப்ல தான் சொன்னால் கேட்க மாட்டீங்க. போன வருஷமே நான் சொன்னேன். அப்போ உங்களுக்கு 6 மாத காலப்பகுதிக்கு முன்னரே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நான் ஒருத்தருங்க கேட்கல. இப்போ உங்களுக்கு இலங்கை அரசாங்கம் கொடுத்துருக்கிறது 3 மாத காலப்பகுதிக்குள்ள நீங்கள் ஏக்கர் கணக்கில் வாங்கிவிட்ட காணிகளோ உங்களோட பாட்டன் பூட்டன் உழைச்சி வச்ச காணிகளோ எல்லாமே பறிவோப்போம். நீங்கள் இங்கே வெளிநாடுகளில் இருந்து கொண்டு அந்த காணியை காப்பாற்ற முடியாது. நான் ஏற்கனவே இந்த வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி குறிப்பிட்ட இந்த 90 நாளைக்குள்ளே நீங்கள் இங்கேருந்து போய் அங்கே தூரிய அதிகாரிகளை தேடி எடுத்து லஞ்சமும் கொடுக்கிறாது. இப்போ நாட்டை அந்த அளவுக்கு இறுக்கி வச்சிருக்கு. நீங்கள் லஞ்சம் கொடுக்க போனீங்கன்னு சொன்னால் எல்லாம் போச்சுது. உங்களோட லண்டனும் போச்சுது, கனவும் போச்சுது, காணியும் போச்சுது, உங்களையும் ஜெயிலில் போட்டு உங்களோட கௌரவம் போச்சு, எல்லாம் போயிருக்கு. அப்போ அப்படியான ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் அங்கே இருக்குது. அப்போ இந்த வர்த்தமானி 63 இலங்கை அரசு பயன்படுத்துகிற சட்டம் என்ன? காணியை கையகப்படுத்துகிற சட்டம். அதாவது பழைய சட்டம் 1950 9ஆம் இலக்கம் கொண்ட இந்த சட்டத்தின் ஊடாக உங்களோட காணியெல்லாம் பறிக்க போகிறான். ஏன்னா அந்த சட்டத்தில் அதிகாரம் இருக்குது. என்ன அதிகாரம் இருக்குது அந்த சட்டத்தில்? முக்கியமான 2 பாயிண்ட். அனுர அரசுக்கு தெரியும் இறுதிக்கட்ட யுத்தத்தில் மக்கள் உயிரை காப்பாற்றி கொண்டா ஓடினா போதும் என்று சொல்லி எந்த ஒரு சொத்துடைமையோ எந்த பத்திரமோ எந்த எதுவுமே எடுத்து போகல. உயிர் மட்டும்தான் கையில் தூக்கிட்டு போனது மக்கள் என்று சொல்லி அனுர அரசுக்கு தெரியும், சிங்கள அரசுக்கு தெரியும். அப்போ அது ஒரு கீ பாயிண்ட். ஏன்? உரிய ஆவணங்கள் இல்லை, உரிமம் இல்லை, ஒப்பம் இல்லை, உறுதி பத்திரம் இல்லை, எதுவும் இல்லை. அடுத்து 2வது கீ பாயிண்ட் என்னன்னு சொன்னால், நீங்கள் வெளிநாடுகளில் வந்து தஞ்சம் புரிஞ்சிட்டு நாட்டுக்கு போக இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கணும். அப்போ இந்த 2 கீ பாயிண்டே அந்த சட்டத்துக்குள்ளே இருக்குது. அதாவது உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தப்படாத பட்சத்தில், உரிய நபர் இல்லாத பட்சத்தில் இது அந்த சட்டத்துக்குள்ளே இருக்குது. நீங்கள் வேணுமென்னு சொன்னால் படிக்கலாம் போயிட்டு. இலங்கை அரசாங்கத்தில் தகவல் வலைதளத்தில் எல்லா விஷயமும் இருக்குது கேசட்டில். அப்போ இதை அடிப்படையாக கொண்டு அனுர அரசு சரியான முறையில் சட்டத்தை வச்சுக்கொண்டு காய்நாத்து அகராலையும் ஒன்றும் செய்யலாது, தமிழ் எம்பியாலையும் ஒன்றும் செய்யலாது, சிங்கள எம்பியாலையும் ஒன்றும் செய்யலாது, 13வது திருத்தம் எடுத்து போனதாலும் எதுவுமே செய்யலாது. உங்களோட காணிகள் பறிப்புற போகிறதான். ஆனால் குறிப்பிட்ட இந்த 90 நாளைக்குள்ள ஒரு சில வழிமுறைகளை நீங்கள் வெளிநாட்டிலேருந்து பின்பற்றலாம். உள்நாட்டில் இருக்கிறவர்களுக்கு முதலாக பார்க்க போனீங்கன்னு சொன்னால், நீங்கள் இந்த குறிப்பிட்ட 90 நாளைக்குள்ள இலங்கை அரசாங்கம் குறித்த வர்த்தமானியில், அதாவது 28 மார்ச் 2025 வெளியிடப்பட்ட இந்த வர்த்தமானியில் குறிப்பிட்டிருக்க அந்த ஏரியாக்களில் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், முள்ளிவாய்க்காலில் 934 ஏக்கர், புதுமாத்தளம் மற்றும் அம்பலவான் பொக்கானையில் வந்து 354 ஏக்கர், வலையன்மடம் மற்றும் இரட்டை வாய்க்காலில் 414 ஏக்கர், மிச்சம் இருக்கிற ஏக்கர் எல்லாம் வந்து வடக்கு கிழக்கு பிறந்தளவில். ஆனால் இந்த முள்ளிவாய்க்காலில் 934 ஏக்கர் அரசாங்கம் கண் வச்சுக்க என்ன காரணம்டா, இறுதி யுத்தம் முடிவடைஞ்ச மக்களோட வடுக்களும் வலிகளும் தங்கி இருக்கிற ஒரு இடம். எத்தனை வருஷமானாலும் மக்களோட மனதிலிருந்து போகாது. இந்த இடங்கள் 100க்கு 100% தமிழர் காணிகள். அப்போ இந்த இடங்கள்ல அரசு கண் வச்சுக்க காரணம் என்று சொன்னால், யுத்தம் ஆரம்பிக்க முதல்ல இருந்தோ சரி, விடுதலை புலிகள் ஆரம்பிக்க முதல்ல இருந்தோ சரி, தமிழர்கள் புலம்பெயர் தேசங்களுக்கு போயிருக்காங்க, மீள திரும்ப இலங்கைக்கு வர முடியாத சூழ்நிலை இருக்காங்க. ஸோ அவ்வாறான காணிகள் அங்கே நிறைய இருக்குது இந்த குறிப்பிட்ட பிரதேசங்களில். அடுத்தது என்னென்னு சொன்னால், இறுதி யுத்தத்தில் இந்த அவ்வளோ பிரதேசம், இந்த முள்ளிவாய்க்கால், புதுமாத்தளன், அம்பலவான், பொக்கானை, இந்த பிரதேசங்கள் வந்து முற்றுமுழுதாக சேதம் பாதிக்கப்பட்ட இடம். இங்கே வந்து யார்கிட்டையும் பத்திரம் இல்லை, உறுதியும் இல்லை, காணி உறுதியுமே எதுவும் இல்லை. அப்போ இப்படியான இடங்களில் திடீரென்று இப்படி ஒரு வர்த்தமானி அறிவித்து 90 நாளைக்குள்ள வந்து உங்களோட காணியை பாரம் எடுங்கன்னு சொல்லி அரசாங்கம் சொல்கிற காரணம்னு சொன்னால், இது உங்களால் சாத்தியமற்ற விஷயம்னு சொல்லி. ஆனால் எங்களோட தமிழன் அதால் நாட்டில் இருக்கிறவங்க உடனடியாக இது தொடர்பான அதிகாரிகளை சந்தித்து உங்களோட காணிகளை தயவு செய்து மிக விரைவாக உறுதிப்படுத்துங்க. இது உறுதிப்படுத்துறதுக்கு வேறு ஒன்றுமே தேவையில்லை. உங்களோட மாவட்டத்தில் இருக்க நில அளவை திணைக்களங்கள் அல்லது நில பதிவு திணைக்களங்களை தொடர்பு கொண்டு அல்லது நேரில் சென்று இவ்வாறான ஒரு செய்தியை அவங்கள்ட்ட உரைக்க சொல்லி, இந்த இடம்
எங்களோட ஃபுல் நேம் இது, உங்களோட தேசிய அடையாள அட்டை இலக்கு. அந்த டைமில் உங்களுக்கு தேசிய அடையாள அட்டை எல்லாம் இருக்கு இல்லை தமிழ் விடுதலை புலி இருந்த காலத்தில். அப்போ அதுக்கு முதல்ல உங்களுக்கு இருக்குமென்னு சொன்னால் உங்களோட பெயர் விவரங்கள், உங்களோட பிறப்பு அத்தாட்சி பத்திரங்களை வச்சு உறுதிப்படுத்தி கொண்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்துகளை கொடுத்து, இப்போ எப்படியும் நீங்கள் இந்த யுத்தம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துக்குள்ளே உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் எடுக்காமல் இருக்க மாட்டீங்க. எப்படி சரி எடுத்திருப்பீங்க. அரசு ஆவணங்கள் உங்களோட கையில் இருக்குது. ஸோ இதுகளை வச்சு உறுதிப்படுத்தி கொண்டு உங்களோட சரியான உங்களோட காணி இருக்கிற இடங்களை குறிப்பிட்டு உங்களோட அக்கம் பக்கம் வடக்கில் யார், தெற்கில் யார், மேற்கில் யார் இதெல்லாம் குறிப்பிட்டு நிறைய பேர் காணி உறுதி பத்திரங்கள் ஏற்கனவே எடுத்திருப்பீங்க. தயவு செய்து இதுகளை கொண்டு உடனடியாக பதிவு செய்யுங்க. இந்த வர்த்தகமானி அறிவித்தல் உங்களுக்கு படிக்க தெரியாட்டி, அதாவது இது ஆங்கிலத்திலையும் சிங்களத்திலையும் இருக்குது. இது தமிழ் மொழி மூலம் நீங்கள் நிறைய பேர் இந்நேரம் அதை எடுத்து விற்கிற வேலையும் செஞ்சு கொண்டிருப்பாங்க. இந்த ஃபோட்டோ காப்பி கடைகள் எல்லாம் இருக்கும். அல்லது நீங்கள் முக்கியமான தமிழ் பிரமுகர்கள், இப்போ இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஜெயிச்சவங்களோட தமிழ் கட்சிகள் நிறைய எம்பி மேலாம் இருப்பாங்களோ, அவங்கள்ட்ட போயிட்டு கேட்டிங்கன்னு சொன்னால் இது ஒரு உதவிகளை உங்களுக்கு தருவாங்க. அப்போ அவங்கள கூட்டி கொண்டு போய் இந்த காணி நில அளவு பதிவு திணைக்களங்களில் போயிட்டு உங்களுக்குரிய உரிமங்களை உடனடியாக எடுத்து இது தொடர்பாக தயவு செய்து அவசரம் பதியுங்க. பதிஞ்சிங்கன்னு சொன்னால் தான் இந்த 90 நாள் காலப்பகுதிகளுக்குள்ள உங்களோட பதிவு செய்யப்பட்ட இந்த ரிக்வஸ்ட் கடிதம் எல்லாம் போய் சேர்க்கல உங்களோட காணிகள் தப்பும். இது உள்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு. ஆனால் எனக்கு என்ன தெரியல, நீங்கள் ஜெயிக்க வச்ச தமிழரசு கட்சிகள் இப்போ அவங்க என்னென்னு சொன்னால் ஜாழ்ப்பாண மாநகர சபைக்கு யார் பொறுப்பேற்கிறன்னு சொல்லி அவங்க அடிபட்டு கொண்டிருக்காங்க. தமிழ் மக்களாகி உங்களுக்கு தெரியாது பாராளுமன்ற தேர்தல் எந்தளவு முக்கியம், ஜனாதிபதி தேர்தல் எந்தளவு முக்கியம், உள்ளூராட்சி சபை தேர்தல் எந்தளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியாது. அதால தான் இன்றைக்கு தமிழ் எம்பிமார் உங்களை பேய் காட்டி போட்டு அவங்க எலெக்ஷனை விட்டுட்டாங்க. இனிமேல் உங்களை கணக்கெடுக்க போகிறல. இப்போ அடிபட்டு கொண்டிருக்காங்க மாநகர சபைக்கு யார் தலைமை தாங்கிறான்னு சொல்லி. இவங்களை திருத்தவே முடியாது. இது தெரியாமல் தமிழ் மக்கள் நீங்கள்லாம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் புலம்பெயர் தேசங்களில் இருக்கிற வெளிநாடுகளில் இருக்கிற நீங்கள் உங்களோட காணிகளை எப்படி காப்பாற்றுறது? நிறைய பேர் நிறைய விஷயம் இருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க உறவுகளுக்கு சொல்லிக் கொடுங்க. எந்த சைடில் தெரிஞ்ச அளவுக்கு பவரப்பட்டாணின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அடிக்கடி எங்களை வாயில் சொல்லுவோம். இந்தியாவில் திரைப்படங்களை கேட்டிருப்பீங்க, பவரப்பட்டாணி. நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்த நாட்டில் இருக்கிற இலங்கை தூதரத்தினூடாக இதை நீங்கள் அனுப்பி வைக்கலாம். நீங்கள் நாட்டுக்கு போகக்கூடியவர்களாக, அதிவேகமாக நாட்டுக்கு போகக்கூடியவர்களாக இருந்தால் உடனடியாக நாட்டுக்கு போய் நாட்டு மக்களுக்கு என்ன நான் சொன்னனோ அதே மாதிரி நீங்கள் உடனடியாக காணி அளவு பதிவு திணைக்களங்களில் போயிட்டு உங்களோட தரவுகளை கொடுத்து உறுதிப்பத்திரம் இல்லை, ஒப்பம் இல்லை, எதுவும் இல்லை, இறுதி யுத்தத்தில் எல்லாம் இல்லாமல் போயிட்டுருது. அப்போ உங்களோட அரசை உறுதிப்படுத்தக்கூடிய ஆவணங்களை பயன்படுத்தி அதை எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்க. அப்படி உங்களால் இலங்கைக்கு போகலான்னு சொன்னால் நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு பிரான்ஸில் இருக்கீங்க, ஜெர்மனியில் இருக்கீங்க, சுவிஸில் இருக்கீங்க, உங்களோட இலங்கை தூதரத்துக்கு போயிட்டு இந்த விஷயத்தை எடுத்து சொன்னீங்கன்னு சொன்னால் அவங்களோட சட்டத்தில் ஒரு இடம் இருக்குது பவரப்பட்டாணின்னு சொல்லி. இதனூடாக நீங்கள் உறுதிமொழி ஒன்று கொடுக்கலாம். எப்படி என்று சொன்னால் என்னுடைய சொத்து தொடர்பான வங்கி கணக்குகள், சொத்துக்கள் தொடர்பாக என்னுடைய உரிமையை இவருக்கு கொடுக்குறேன், இவர் தான் அதற்கு பொறுப்பு இனிமேல் என்று சொல்லி நீங்கள் கடிதம் கொடுக்கலாம் இலங்கை தூதரத்தின் ஊடாக. அப்போ அந்த கடிதத்தை அங்கே அவர் பெற்றுக்கொண்டு, அதாவது உங்களோட சகோதரனாக இருக்கட்டும், தாய் தகப்பனாக இருக்கட்டும், அல்லது உங்களோட கணவன் மனைவியாக இருக்கட்டும், உங்களோட பிள்ளைகளாக இருக்கட்டும், நீங்கள் இலங்கை போக முடியாத ஒரு சூழ்நிலையில், அல்லது உங்களோட உண்டை விட்ட சோழர்களாக இருக்கட்டும், அல்லது உங்களோட மாமன் சித்தப்பர்களாக இருக்கட்டும், இல்லது உங்களோட நண்பர்களாக இருக்கட்டும், யாருக்கும் நீங்கள் கொடுக்கலாம். ஒரு சில நிபந்தனைகள் இருக்குது. அது அங்கே உங்களோட தூதரகங்களுக்கு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அவங்களுக்கு உங்களோட முள்ளிவாய்க்காலில் இந்த பிரதேசத்தில் இருக்கிற இத்தனை ஏக்கர் காணி, இது இந்த தாய் தகப்பனால் தரப்பட்டது, எனக்கு இது எழுதி வைக்கப்பட்டது, இது எந்த பேரில் இருந்தது, இத்தனையாம் ஆண்டு இறுதி யுத்தத்தில் நான் இதை விட்டு வெளியேறி வந்தேன், தற்போது வெளிநாட்டில் இருப்பதன் காரணமாக இந்த காணி தொடர்பான சகல நடவடிக்கைகளும் முழு பொறுப்புக்கும் நான் பொறுப்புன்னு சொல்லி பவரப்பட்டாணின்னு சொல்லி நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்த நாட்டு இலங்கை தூதரத்தினூடாக இலங்கைக்கு கொடுங்க. அது கொடுத்த பிறகு இலங்கை அரசு இங்கிருந்து இலங்கை அரசுக்கு அறிவிக்கப்பட்ட பிறகு அதன் பிறகு நீங்கள் இன்னார்தான் என்று குறிப்பிட்ட அந்த நபர் இந்த காணி பதிவு நில அளவை திணைக்களங்களுக்கு போயிட்டு உங்களோட காணி தொடர்பான சகல நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் சட்ட ரீதியாக. அப்போ அதுக்கு பிறகு நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குன்னு சொல்லி 190% தெரியும். அது தெரியாமல் இருக்கிற 10 ஆளுக்கு தான் இந்த வீடியோவோட நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். அப்போ நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அந்த வீடியோவில் சொல்ல வரது, இவ்வளோ நேரம் உங்களுக்கு விளக்கி சொன்னது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல வரது, அதாவது கடந்த 28 மார்ச் 2025 இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்கள்கிட்ட இருந்து காணி சிலதுகளை கையப்படுத்துறதுக்கான முயற்சிகளை சட்ட ரீதியாக நகர்த்தி கொண்டு போகுது. எந்த சட்டத்தின் கீழே? பழைய சட்டத்தின் கீழே 1950ஆம் ஆண்டு 9ஆம் இலக்கம் கொண்ட காணிகள் கையப்படுத்தும் சட்டத்தின் கீழால் கொண்டு போகுது. என்ன காரணம்னா அந்த சட்டத்துக்குள்ளே 2 ஓட்டை இருக்குது பூந்து வாழறதுக்கு. ஒன்று, உரிய ஆதாரம் இல்லை, மக்கள்கிட்ட உரிய நபர்கள் இல்லை.
அப்போ இது ரெண்டும் அங்கே சரியாக வேலை செய்து யுத்தத்தில் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் உயிரை தவிர வேறு எதுவும் எடுத்து வரல. அப்போ ஆதாரங்கள் எல்லாம் அழிஞ்சிட்டுது. அதே மாதிரி யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட ஆட்கள் வந்து பாதிக்கப்பட முதலோ பாதிக்கப்பட்ட பிறகோ வெளிநாடுகளில் ஓடி தஞ்சம் புகுந்ததால் நாட்டுக்கு வர முடியாது. அப்போ இது ரெண்டும் இலங்கை அரசாங்க சாதம் இருக்கிற காரணமாக கிட்டத்தட்ட 5900 ஏக்கர் வடக்கு கிழக்கு தமிழர்கள் செறிந்து வாழுகின்ற தமிழர் தாய பகுதிகளில் வந்து இலங்கை அரசாங்கம் கையப்படுத்த முயற்சி செய்யுது. அப்போ இந்த சட்டங்களை வச்சுக்கொண்டு இப்போ ஒருத்தரும் இல்லாதால இந்த காணி எல்லாத்தையும் அரசுடைமையாக பார்க்குது. முக்கியமாக முள்ளிவாய்க்காலில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1000 ஏக்கர் 934 ஏக்கர்ன்ற வந்து 1000 ஏக்கர். ஏன் மக்கள வடுக்கள் அங்கே தான் குமிஞ்சிருக்குது. ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நொடியும் மக்கள் வந்து முள்ளிவாய்க்கால் அண்டைகளில் இறுதி யுத்தத்தில் பட்ட அவலங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும். அப்போ அங்கே தான் மெயினாக அரசாங்கம் கை வைக்குது. ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் நாட்டில் இருக்க மக்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களோட அரச உடைமை ஆவணங்களை பயன்படுத்தி உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டோ நேஷனல் ஐடி கார்டோ பாஸ்போர்ட்டோ இது ஒன்று பயன்படுத்தி உங்களோட பெயர்களை உறுதிப்படுத்திட்டு காணி நில அளவு பதிவு திணைக்களங்களில் போயிட்டு உங்களுக்குரிய அந்த ஒப்பம் சரியை எடுத்துக்கொள்ளுங்க. அதே போல் வெளிநாட்டில் இருக்கிற நீங்கள் உடனடியாக இந்த 90 நாளுகள், அதாவது மார்ச் 28 வந்து ஏப்ரல் 28, மே 28, ஜூன் 28, அப்போ வருகிற ஜூன் 28க்குள்ள வெளிநாட்டில் இருந்து நாட்டுக்கு போயிடணும்னு சொன்னால் குயிக்கண்டு போய் இந்த அலுவலம் முதல்ல பாருங்க. அப்படி புலம்பெயர் தேசங்கள்லேருந்து வெளிநாடு போக முடியாதாக்கள் நான் சொன்ன மாதிரி இந்த பவர் ஆஃப் அட்டார்னின்றதை யூஸ் பண்ணி, அதாவது உங்களோட ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற இலங்கை தூதரங்களுக்கு போயிட்டு இதுக்குன்னு சொல்லி சிஸ்டம் இருக்குது. இந்த சிஸ்டத்தினூடாக இலங்கையில் இருக்கிற உங்களோட உறவுகளுக்கு முதல் இங்கே அதிகாரத்தை கொடுங்க. ஏன்னா உங்களோட காணிக்கு போயிட்டு உங்களோட அண்ணனோ தம்பியோ அம்மா அப்பாவோ சகோதரங்களோ நண்பர்களோ யாருமே போயிட்டு அங்கே ஒன்றுமே செய்ய இயலாது. அப்போ இந்த சிஸ்டத்தினூடாக அவங்களுக்கு முதல்ல அதிகாரத்தை கொடுங்க. அதிகாரத்தை கொடுத்த பிறகு அவங்க அங்கே அந்த காணியை பாதுகாக்கலாம். சட்டத்தில் இடம் இருக்குது, இலங்கை சட்டத்தில் அது இடம் இருக்குது. நீங்கள் வெளிநாட்டிலேருந்து உங்களோட நண்பரோ யாரோ ஒரு ஆளுக்கு இந்த பவர் ஆஃப் அட்டார்னியூடாக நீங்கள் இன்னார் தான் எந்த காணிகள் வங்கிகள் சொத்துக்கள் எல்லாத்தையும் பொறுப்பு தாங்கிறது இவர் தான் பொறுப்பு. அது முழுசாகவும் கொடுக்கலாம், பகுதியாகவும் கொடுக்கலாம். அது 2 பிரிவு இருக்குது. நீங்கள் பகுதியாக கொடுக்குறதுல எந்த காணியை மட்டும் இவர் பொறுப்படுத்தப்படுற இந்த காணிக்கு இனிமேல் என்ன நடந்தாலும் இவர் தான் பொறுப்பு, இவர் தான் பார்த்துக்கொள்வார்னு சொல்லி நீங்கள் கொடுத்துட்டீங்களா இருந்தாலும் உத்தியோகபூர்வமாக அதை எடுத்துக்கொண்டு அவர் போயிட்டு இனிமேல் காணி அளவு பதிவு திணைக்களங்களில் போயிட்டு கதைச்சு உங்களோட காணிகளுக்குரிய அரச உத்தியோகபூர்வ ஆதாரங்களை வந்து அவரால் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி ஒப்பதை பெற்றுக்கொண்டாருன்னு சொன்னால் வருகிற 28 ஜூனுக்குள்ளே வந்து உங்களோட காணியை வந்து காப்பாற்றப்பட்டுரும். அதுக்கு பிறகு அரசாங்கத்தால் உங்களோட காணியை கையப்படுத்த முடியாது. ஸோ இந்த 5900 ஏக்கர் காணியில் வந்து தமிழ் மக்கள் நீங்கள் எவ்வளோத்துக்கு வேகமாக இருக்கீங்களோ அவ்வளோத்துக்கு உங்களோட காணியெல்லாம் வந்து அரசாங்கத்தால் கையப்படுத்த முடியாத அளவுக்கு நீங்கள் உரிமை ஒப்பங்களை எடுத்து வச்சு கொண்டீங்கன்னு சொன்னால் அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அப்படி இல்லை என்று சொன்னால் தமிழ் மக்களுக்கான உங்களுக்கு ஒரே ஒரு தீர்வு வளமையாக எல்லா பிரச்சனைக்கும் சிங்களத்தை எதிர்த்து நீங்கள் என்ன செய்யறீங்க, ஆர்ப்பாட்டம் செய்யுங்க. அதே போல் தான் நிற்கும் செய்ய வேண்டி வரும். ஆனால் என்ன பழைய சட்டத்தை வச்சுக்கொண்டு வர்த்தக மானியம் ஊடாக அறிவித்து சட்ட ரீதியான நடவடிக்கை தான் எடுக்கப்படுது, கால அவகாசம் கொடுக்கப்பட்டு. ஆனால் நீங்கள் உண்மையாகவே ஒரு சில பேர் நல்லா முயற்சி செய்வீங்கன்னு சொன்னால் நான் இந்த வீடியோ வந்து 6 மாதத்துக்கு முதலே போட்டு நான் இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லி அந்த டைம்லேயே உஷாராக இருந்தேன்னா நிறைய பேர் காணிகள் வந்து புலம்பெயர் தேசங்கள் இருக்க காணிகள் வந்து உண்மையுமே காப்பாற்றப்பட்டிருக்கும். ஆனால் எங்களோட தமிழ் சமுதாயம் தானே கேட்க மாட்டோம். இப்போ ஏதோ உங்களுக்கு காலவாசம் ஜூன் 28 வரைக்கும் இருக்குது. தயவுசெய்து அதுக்குள்ளே இந்த நான் வீடியோவில் சொன்ன விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு தெளிவாக விளங்கிட்டேன்னு சொன்னால் தயவுசெய்து உடனடியாக அதுக்குரிய நடவடிக்கைகளை எடுக்க பாருங்க. முக்கியமாக நாட்டுக்கு போக முடியாதவர்கள் இங்கே இருக்கிற தூதரங்களை கொண்டு உங்களால் அதை செய்ய முடியும். ஸோ இந்த வீடியோ சம்மந்தமாக மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்.